திருவேழிமிழலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சிவபெருமான மகாவிஷ்ணு 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்த அற்புத தலம். அவர் என்ன பண்ணியிருக்காரு? 1000 தாமரை மலர் அதை வச்சு சகஸ்ரநாமம் பேர், சிவசகஸ்ரநாமம். அற்புதமாக ஆராதனை பண்ணிகிட்டே வர்றார். எப்பொழுதுமே இந்த சிவனுக்கு சோதனை பண்ணுறதுல அப்படி ஒரு எண்ணம். அப்படி ஒவ்வொரு தாமரையாக இறைவனுக்கு சாத்தி கொண்டே வருகிறார். இறைவன் ஒன்றை மறைத்தருளினார். எப்பொழுதுமே பூஜைகளை சரியாக செய்யலை அப்படின்னா அதுலேருந்து தவறுகள் வரும். அந்த மாதிரி தேவதையை சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அதில் தவறு நேர்ந்து விட போகிறது. ஆஹா, ஒரு மலர் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றத்தில் ஆகமங்கள் முறைப்படி பூஜை பண்ணினவர் மகாவிஷ்ணு. அதனால தான் ஆகமங்கிற சொல்லுக்கே சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து வந்ததும் சக்திக்கு சொல்லப்பட்டதும் மகாவிஷ்ணுவால் அனுஷ்டானம் பின்பற்றப்பட்டதுமாகிற யாதொரு சாஸ்திரம் இருக்கோ அந்த சாஸ்திரத்துக்கு ஆகமம். அவர் தான் முதல்ல சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி சிவபூஜை பண்ணுறார். அப்படி பண்ணும்போது அதில் தவறு வந்துடக்கூடாதே. ஏன்னா அவருக்கு பின்னாடி வரவாளுக்கு அது உபதேசம். மகாவிஷ்ணு தான் உணர்கிறார், பிறருக்கு எப்படி சிவபூசணையினுடைய சிறப்பை உணர்த்துகிறார். அவருக்கு 2 பொறுப்பு இருக்குது. குருநாதர். அப்படி வரும்போது ஆஹா 1000 பூவில் ஒரு பூ குறைஞ்சி போச்சே அப்படின்னு தன்னுடைய கண்ணை எடுத்து மலராக இறைவனுடைய திருவடியிலே சாத்துகிறார். எவ்வளோ அழகு பாருங்க. அதனால தான் புண்டரீகாட்சன்னு பேர். புண்டரீகம்னா தாமரை. மகாவிஷ்ணு மிகவும் அழகாக இருப்பார், மிக அழகு. அப்படி ஒரு அழகு மகாவிஷ்ணு அவருடைய கண்ணை எடுத்து தாமரையாக இறைவனுடைய பாதத்திலேயே சமர்ப்பணம் பண்ணின ஒரு அற்புத ஊர் அது. அந்த க்ஷேத்திரம் மகாவிஷ்ணு சிவனை பூஜை பண்ணின க்ஷேத்திரம்.